வெல்கம் டு திபாடெக் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரோஹித் சர்மாவை பத்தி கொஞ்சம் அவர் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, இன்னும் இருக்கு அவரோட கெரியர்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற பத்தி டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ரோஹித் சர்மா வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. அவரை பத்தி பேச என்ன இருக்கு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா ஓகே கம்மி தான். ஆனா அவர் நிறைய மேட்சஸ்ல டீம்லயும் சரி, ஒரே பார்ட்லயும் சரி நிறையவே பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ டெஸ்ட் மேட்ச்ல ரிட்டையர் ஆனதுக்கு நம்ம நிறைய பேசுறோம். அவர் உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்ல பார்க்கும்பொழுது 67 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 4301 ரன் அடிச்சிருக்காரு. அவரோட ஆவரேஜ் ஆல்ரெடி 48. ஓகேவா? அவர் டெஸ்ட் மேட்ச் டெபியூட்லயே 177 ரன்ஸ் வந்து அடிச்சாரு. 100 போட்டாரு. செகண்ட் மேட்சுமே 100 போட்டாரு. அவருடைய டெஸ்ட் கேரியர் வந்து பக்காவே ஆரம்பிச்சது. பட் அவருடைய எண்ட்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அவருடைய கொஞ்சம் பேட் பேஸ்ல இருந்தான்னு நினைக்கிறேன். அவரோட டெஸ்ட் மேட்ச் வந்து T20 அமைஞ்ச மாதிரி டெஸ்ட் மேட்ச் அவங்களுடைய ஃபினிஷிங் அமையல. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனா ரோஹித் சர்மா அச்சீவ் பண்ணது நிறைய இருக்கு. ஓவராலாவே சொல்றேன். T20ல வந்து அவர் பக்காவா T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆனார். டெஸ்ட்ல வந்து ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஒரு சைக்கிள் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அவர் இந்த டைம் ஒரு இன்னொரு சைக்கிள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டெஸ்ட் வந்து ரிட்டையர் ஆயிருக்கு. கரெக்டான டெசிஷன் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ புது பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா நம்ம அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து அதை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். அப்படி பிளான் பண்ணி தான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல முடிவு தான். ஆனா இப்போ வந்து நம்ம ரோஹித் சர்மா என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேப்டனா நிறைய அச்சீவ் பண்ணிட்டாரு. அவரு ஜெயிக்காத ஒரே கப்பு எப்படி பார்த்தோம்னா, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மட்டும் தான் அவர் ஜெயிக்கல. மற்ற எல்லாமே ஜெயிச்சிட்டாரு. பர்டிகுலர்லி T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் டிராபி, ஆர்சி கப் எல்லாமே ஜெயிச்சிட்டாரு. 50 ஓவர் வேர்ல்டு கப் மட்டும் ஃபைனல் வரையும் போயிட்டு பண்ண முடியல. அதுக்காக தான் இப்ப வெயிட் பண்றாரு அடுத்த வேர்ல்டு கப்புக்காக. இப்போ நம்ம டெஸ்ட் பார்த்தோம்னா, டெஸ்ட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பீக்ல இருந்தது ஆரம்ப ஸ்டேஜ்ல. இப்போ பினிஷிங் ஸ்டேஜ்ல ரொம்ப சரியில்லாதனால தான் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கே அவர் வந்திருக்காரு. ஏன்னா நம்மளால முடியல. ஓகே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க விளையாடட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. இப்ப நீங்க வந்து இப்போ T20 வேர்ல்டு கப்லயோ, ஓடிஐலயோ ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ரன்ஸ், சிக்ஸஸ் அண்ட் மேட்சஸ் விளையாண்டது T20ல வந்து ரோஹித் சர்மா. T20 ஆல் ஃபார்மேட்லயும் எடுத்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட்ல அதிகம் 100 போட்டது ரோஹித் சர்மா, அதிகம் சிக்ஸஸ் அடிச்சது ரோஹித் சர்மா, அதிகம் ரன்ஸ் ஓவராலா எல்லா ஆல் ஃபார்மேட்லயும் சொல்றேன். எல்லா லீக் ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு டொமஸ்டிக் எல்லாம் கம்பேர் பண்ணோம் அதிகம் ரன்ஸ் அடிச்சது ரோஹித் சர்மா. இப்படி பார்க்கும் பொழுது ரோஹித் சர்மா அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கு. இதனாலதான் ரோஹித் சர்மாவை நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம். இதுதான் அவருடைய ஹிட்மேன் சொன்னாங்க. ஹிட்மேன் ஏன் சொல்றாங்கன்னா, நீனால அந்த மேட்ச் ஒரு 10 பால்னால கண்டிப்பா 2 சிக்ஸ் போகும். அந்த அளவுக்கு அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 2013ல இருந்தே அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருந்திருக்கு. இதுக்கு உதவிகரமா இருந்திருக்கு தோனி. அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டதுல இருந்தா ஓப்பனிங் பேட்டிங் இருந்தா அவருடைய ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸே செம்மையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது. அந்த ஒரு விஷயம். இப்ப நீங்க வந்து இப்ப 267 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. T20, ODI, டெஸ்ட் ஆல் ஃபார்மேட்டையும். அதுல ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட். அது T20லயும் ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் நம்ம ரோஹித் சர்மா பத்தி இவ்வளோ பேசுறோம். இவர் வந்து இப்போ வயசு 38 ஆகுது. இன்னமும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு ரோஹித் சர்மாவுக்கு. இப்போ அவர் எதை கடந்து போறாருன்னா, ஓடிஐ வேர்ல்டு கப்பை நோக்கி கடந்து போறாரு. அவர் அது அந்த ஓடிஐ வேர்ல்டு வின் பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து ரிட்டையர் ஆயிடுவார். வின் பண்ணாலும் பண்ணாலே ரிட்டையர் ஆகிறார்.